ஹலோ 12th நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 12th பிசினஸ் மேக்ஸ் தானே 1 இயர் ஸ்டடி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எப்படி படிக்கணும் அண்ட் நம்மளுடைய 1 மந்த்துக்கான அதாவது 1 இயர்க்கான ஸ்டடி தானும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 11th-லேருந்து 12th போகிற பசங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லித்தரப்போ ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க் எப்படி படிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1-லேருந்து 20 வரை நமக்கு 1 மார்க் கேட்க போகிறாங்க. இதில் புக் பேக் 1 மார்க்கே நமக்கு வந்து 15 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகேவா, உங்களுக்கு 12 கொஸ்டின் எல்லாம் புக் பேக் கேட்க மாட்டாங்க, 15 கொஸ்டின் புக் பேக் கேட்டுருவாங்க. இது 5 கொஸ்டின் நீங்க கிரியேட்டிவ் கொஸ்டினா இருக்க போது. ஸோ இந்த 5 கொஸ்டின் நீங்க படிக்கணும்னா உங்க என்னெல்லாம் படிச்சிருக்கணும், தியரம் ஃபார்முலாஸ் இது 2 படிச்சிருக்கணும். கம்புக் பிடிஏ புக் வந்து 12th ஜென்ரல் மேக்ஸ் பசங்களுக்கு தான் கவர்மெண்டே கொடுத்துருக்காங்க, பிசினஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரலாம். ஸோ கவலைப்பட வேண்டாம். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாலிகுல் மைண்ட் வித் டிஆர் ப்ரொவைட் பண்ண போது. ஸோ கம்புக் அண்ட் பிடிஏ புக் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்ம பிடிஎஃப் தர போறோம். ஸோ அதனால எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பிடிஎஃப் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு விதமா நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதாவது கம்புக் அண்ட் பிடிஏ புக் ரெண்டுமே உங்களுக்கு பிடிஎஃபா ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டூ யூ நோ நோட் சம்மரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாத்துலயுமே இருந்துமே நமக்கு 1 மார்க் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் படிக்கிற மாதிரி படிச்சீங்கன்னா ஷுவரா டேம் ஷுவரா யூ கேன் அட்டெண்ட் ஆல் த 1 மார்க் கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் 2 மார்க் வந்து பார்த்தோம்னா இது வந்து கொஸ்டின் நம்பர் 21-ல-இருந்து 30th கொஸ்டின் வரை இருக்க போகுது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். அந்த கம்பல்சரி கொஸ்டின் வந்து 38th கொஸ்டின். இதுவுமே ஷுவரா 100% நமக்கு கிரியேட்டிவா தான் கேட்பாங்க. ஓகேவா, அதை தவிர்த்து மீதி நம்ம 6 அட்டன் பண்ணோம். அந்த 6 ஈஸியா அட்டன் பண்ணிடலாம், கம்பல்சரி கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரி கொஸ்டின் கிரியேட்டிவா கேட்பாங்க, ஃபார்முலாஸ் படிச்சா ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா பசங்களா? ஸோ இது வந்து 14 மார்க் இருக்க போது. ஸோ இதுல புக் பேக்ல இருந்து எவ்வளவு கேட்பாங்க, நம்மளோட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ்ல இருந்து 10ல 8 கொஸ்டின் வந்துடும். 2 கொஸ்டின் கிரியேட்டிவா தான் இருக்கும். அந்த 2ல 1 கம்பல்சரி கொஸ்டின், 1 வந்து நமக்கு தேவையில்லாத கொஸ்டின். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் வந்துடலாம். 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 31-ல-இருந்து 48 வரை இருக்க போது. 2 மார்க்ல என்ன சொல்லணும், அதே தான் 3 மார்க்குக்கும். ஸோ இதுலயுமே 10 கொடுத்துட்டு 7 அட்டன் பண்ணும். 7ல 6 கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் கிரியேட்டிவா கேட்கலாம். மேபி நம்ம படிச்ச கான்செப்ட்ல இருந்து கூட வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 48 வந்து கம்பல்சரி கொஸ்டின் 21 மார்க். இப்போ வந்து 5 மார்க் வந்துடலாம். ஸோ நிறைய பேர் ஈஸியா அட்டன் பண்ண ஒரு இதுவும் 5 மார்க்கா தான் இருக்க போது. இதுல 35 மார்க் கேட்க போறாங்க. கொஸ்டின் நம்பர் 41-ல-இருந்து 47 வரை எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்க போது. நம்ம எய்தர் ஏ அட்டன் பண்ண போறோம் ஆர் பி அட்டன் பண்ணும். நமக்கு இந்த இயர் கொஞ்சம் கிரியேட்டிவா கேட்க சான்சஸ் இருக்கு. நம்மளோட 2027-20 அதாவது 2026-2027 நம்மளோட அகாடமிக் இயர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க போது. என்னோட அசம்ஷன், என்னோட ப்ரெடிக்ஷன் படி நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்க சான்சஸ் இருக்கு. பிசினஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்போ நம்ம எப்படி எல்லாம் படிக்கலாம், ஸோ எப்படி எல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கு. இது வரைக்கும் ஜென்ரல் மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் கேட்டிருக்காங்க. ஏ வந்து கிரியேட்டிவ் கேட்பாங்க, அதே மாதிரி பியுமே கிரியேட்டிவா தான் கேட்டிருக்காங்க. இந்த 2 வருஷமா இதே தான் பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. அப்ப பிசினஸ் மேக்ஸ்லயுமே இப்படி கேட்க வாய்ப்பு இருக்கானா, வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்குமே நம்ம ரெடியா இருக்கணும், கரெக்டா? ஸோ அதனால ஏவும் கிரியேட்டிவா கேட்பாங்க, பியும் கிரியேட்டிவா கேட்பாங்க ஒரு கொஸ்டின்ல. இப்ப நம்ம 6 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஒரு கொஸ்டினை தவிர்த்து. ஓகேவா பசங்களா? ஸோ 35 மார்க் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நம்புறேன். இன்னொரு வாட்டி சொல்றேன், 1 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 15 மார்க் புக் பேக் கேட்டுருவாங்க, மீதி 5 கிரியேட்டிவா கேட்பாங்க. அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். 2 மார்க் வந்து 10 கொடுத்துட்டு 2 மார்க் 3 மார்க் வந்து 10 கொடுத்துட்டு 7 எழுதணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரி கொஸ்டின் ஒரு கொஸ்டினா இருக்க போது. அந்த ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் படிச்சு ஃபார்முலால கிளாரிட்டி இருந்தா அதை அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு கிரியேட்டிவா கேட்க வாய்ப்புகள் இருக்காது. ஏவும் கிரியேட்டிவா கேட்கலாம், பியும் கிரியேட்டிவா கேட்கலாம். மொத்தம் 35 மார்க் சொல்லிட்டேனா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமா, நீங்க தான் கமெண்ட் பண்ணலாம். இப்ப நான் சொன்னதை வச்சு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புக் பேக் 1 மார்க் படிச்சா உங்களால சென்டம் எடுக்கலாமா? நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்வேன்னா நோன்னு தான் சொல்லுவேன். உங்களை பொறுத்த அளவுக்கு இப்ப நான் சொன்னதை வச்சு எஸ்ஸா நோவா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். மே வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 1 and 2 படிச்சுக்கோங்க. மொத்தம் நமக்கு 10 சாப்டர் இருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு புக் வேணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணல நிறைய பசங்களுக்கு. ஸோ அதனால உங்க நிறைய பேர் ஓபன் பண்ணாதவங்களுக்கு புக்கு தேவைப்படும், கரெக்டா? ஸோ அந்த புக்குமே வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஷார்ட்ல உங்களுக்கு புக் அப்லோட் ஆயிரும்.
ஓகேவா. ஸோ மேல வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 1 and 2 படிக்க போறோம். ஸோ ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்ஸ் தான் படிக்க போறோம். ஓகேவா. ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா 3rd and 4 படிக்க போறோம். ஜூலைல 5th சாப்டர் பிளஸ் ரிவிஷன். ஏன்னா இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது. இதுக்கான சிலபஸ் இதுவா இருக்கும். சாப்டர் 1, 2, 3 இந்த 3 சாப்டரா இருக்கும். ஸோ இந்த 3 சாப்டர்ல வந்து 3rd சாப்டர் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். கரெக்டா. ஏன்னா 3rd சாப்டர் வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர், இன்டெகிரல் கால்குலஸ் பார்ட் 2. நெக்ஸ்ட் ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்டர் 6 and 7 படிக்க போறோம். செப்டம்பர்ல சாப்டர் 8 படிக்க போறோம். அண்ட் நம்மளுடைய குவார்டர்லி எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ண போறோம். ஓகேவா. அடுத்து அக்டோபர்ல சாப்டர் 9 and 10 நம்மளுடைய சிலபஸ் அக்டோபர்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நவம்பர்ல இருந்து மார்ச் வரை ரிவிஷன் தான் பண்ண போறோம். ஓகேவா பசங்களா. ஸோ நவம்பர்ல இருந்து மார்ச் வரை நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் படிக்க போறோம். கம்பல்சரி கொஸ்டின் எப்படி எல்லாம் சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் கம்போ கிரியேட்டிவ் கொஸ்டின், பிடிஏ கொஸ்டின் இது எல்லாமே நம்ம தரது எல்லாத்தையுமே நீங்க படிக்க போறீங்க. இந்த கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.